ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு தாய் ட்ராமாவோட 5th எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அது நம்ம ஏற்கனவே லாஸ்ட் எபிசோட்லயே பார்த்துருப்போம். இந்த ரேங்க் என்ன பண்ணிடுறா, நம்ம பிம்மோட துணியோட சேர்த்து அவளுடைய துணியை மிக்ஸ் பண்ணி அது கண்ணுக்கு படுற மாதிரி தெரிஞ்சு அவனும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பிம் தான் இதை வாங்கி வச்சிருக்கா, நமக்காக தான் அவ போடுவா அப்படின்னு நினைச்சிட்டு பிம் கிட்ட போயிட்டு ஆசையா இது நீ தானே வாங்கி வச்சேங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அந்த பொண்ணு வந்துட்டு இந்த துணி வந்து என்னுடைய இது மிஸ் ஆயிட்டு இங்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்கிட்டா இல்லையா. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே இந்த ஆன் பொண்ணு எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சிருப்பாளாட்டுக்கு. ஆக்சுவலா ஆன் வந்து பாங்க் ஆன்டி ஃபேமிலி கிட்டையும் சொல்லியிருப்பாங்க, அதே போல நம்ம ஹீரோயின் ஃபேமிலி கிட்டையும் சொல்லியிருப்பா. அதனால அவங்க காலையிலேயே ஒரு மீட்டிங் மாதிரி ரெடி பண்ணி ஃபேமிலி மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அதுல நம்ம ஹீரோயின் அப்பா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆன்டிஸ் 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது எப்படி நடந்திருக்கும், ஆன் இந்த மாதிரி கால் பண்ணி சொல்றாளே இது எப்படி நடந்திருக்கும், அந்த பொண்ணு வேணும்னே பண்ணியிருப்பாளோ ஒருவேளை அப்படின்ட்டு அவங்க மனசுல உள்ள குழப்பத்தை எல்லாம் பத்தி 2 பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இடையில நம்ம ஹீரோயினோட தங்கச்சி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பா. என்னன்னா ஆக்சுவலா ரெக் ஆல்ரெடி இந்த ரேங்கோடைய எக்ஸ், அதே போல இந்த ரேங்க் நம்ம பிம்மோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. நம்ம பிம்மை பத்தி இவளுக்கு நல்லாவே தெரியும், அதே போல ரெக்க பத்தி எல்லா விஷயமும் அவளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவ தான் ஏதோ பிளே பண்ணிக்கிட்டு இருக்கா, இவ தான் வேணும்னே பண்ணியிருப்பா. அவங்க 2 பேர்த்தோடைய குணத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இவ அவங்கள 2 பேர்த்தையும் பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்றா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லவும் நம்ம பாங்க் ஆண்டிக்கும் அப்பதான் புரிய வருது. ஆமா இல்ல, அவ ஏற்கனவே ரெக்கோட எக்ஸ் இல்லையா, அப்ப ஆல்ரெடி அவங்க 2 பேரும் ஒன்னாயிட்டாங்க. சோ இது எல்லாமே அவளுக்கு தெரிய வந்திருக்கும், அதனாலதான் இவ இந்த மாதிரி பண்ணியிருப்பா அப்படின்ட்டு. இதுக்காக நான் போய் அவகிட்ட பேசுறேன், அவகிட்ட நான் பேசி அந்த இடத்த விட்டு காலி பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாங்க் ஆண்டியும் யோசிக்கிறாங்க. இங்க அப்படியே நம்ம பிம்மா தான் காட்டுறாங்க. காலையில அவங்க ரெடி ஆயிட்டு ஆபீஸ்க்கும் கிளம்பிடுறாங்க. அப்ப ரேங்க் அங்க வீட்டுல இல்லையா, அதனால ஆன் கிட்டையும் கேக்குறாங்க எங்க ரேங்க்னு கேட்க அவ காலையிலே கிளம்பிட்டா, நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாளா. இவங்களும் 2 பேரும் கார்ல போய்கிட்டு இருக்காங்க. இவ கார்ல எப்படி அவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே என்ன பண்றான்னா முகத்துல எல்லாம் ஸ்ப்ரே அடிச்சுக்கிறா. ஒரு தண்ணி மாதிரி ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சுக்கிட்டு வேர்த்து விறுவிறுத்து நடக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுங்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே போல நம்ம ரேக்கும் நம்ம பிம்மும் வந்துட்டு இருக்காங்க கார்ல. இவளையும் பாத்துடுறாங்க. ரக்கம் அப்பையும் கேட்குறான் இவளை கூட்டிகிட்டு போகணுமான்னு கேட்கறதுக்கு. ஆமாம் அவளை வண்டியில் ஏற்றுங்கன்னு சொல்ல, அதே போல் நம்ம ரக்கம் காரை நிப்பாட்டிட்டு ரேங்க் காரில் வந்து ஏறுன்னு சொல்ல அவள் இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் நடந்தே போகிறேன்ட்டு கிளம்பி நடக்க போக இல்லை பிம் தான் கூப்பிடுறா வான்னு சொல்லவும் அவளும் காரில் ஏறிக்கிட்டு 2 பேருக்கிட்டையும் தேங்க்யூ சொல்கிறா. ஆனால் நம்ம பிம் ஒரு வார்த்தை கூட அவகிட்ட பேசல, செம்ம டென்ஷனில் இருக்காங்க. ஸோ அவகிட்ட பேசவே இல்லை, அமைதியாகவே வராங்க. ஆஃபீஸ்க்கும் கூட்டிட்டு வந்துடுற விட்டுறான். 2 பேருமே இறங்கிடுறாங்க. அவங்க 2 பேரும் இறங்கின உடனே இவனும் கிளம்பிடுறான். அப்ப இந்த ரேங்க் பிம் பக்கத்துல வந்துட்டு என்ன பிம் வர வரைக்குமே நீ என்கிட்ட பேசவே இல்லையே, மூட் அப்செட்டா இருக்கியா, நைட் நடந்த விஷயத்த பத்தி நீ யோசிச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசாத இருக்கியான்னு கேட்கறதுக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்லையா, அதை பத்திலாம் நான் யோசிக்க கிடையாது, அதெல்லாம் சாதாரண விஷயங்கிற மாதிரி இவங்க சொல்றதுக்கு இல்ல நீ அதை ஏதோ சீரியஸா எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன், அதனாலதான் உன் முகமே தெரியுது, உன் முகமே காட்டி கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு. அப்படிலாம் நான் எதுவுமே யோசிக்கிறது கிடையாது, நீ அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன், அப்படி பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா அதை பத்தி நான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்ல அவளுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகுது. ஆனாலும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் எதுக்கு நீ யோசிக்கிற, அது ஜஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானே அங்க வந்துருச்சு, இதெல்லாம் பத்தி எதுக்காக யோசிக்கிற, அதுவும் இல்லாத பிம் நீ இன்னும் ஓல்டு மாடலாவே இருக்க, ஆனா ரெக்கு உன்ன மாதிரி இருக்கிற பொண்ணுங்களை விட இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ற பொண்ணுங்களை தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுறா. அது இல்லாத இந்த மாதிரி நர்வஸ் எல்லாம் நான் உனக்காக வாங்கி தரவா, நீ என் கூட வா நான் உனக்காக வாங்கி தரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நீ ஒரு நல்ல பொண்ணுதான், ஆனா ஆம்பளைங்களை எப்படி பிடிச்சு வச்சுக்கணும்னு யோசிச்சுக்கே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பிடிக்குதுன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீயும் மாறிக்கணும், இந்த மாதிரியே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு கன்னத்துல கிஸ் பண்ற மாதிரி வருவாளா. அந்த பொண்ணுக்கு ஏதோ அருவருப்பா இருக்குது. அவளும் அப்படி கன்னத்துக்கிட்ட போயிட்டு ரொம்ப நல்ல பொண்ணு இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறவ வில்லத்தனமா யோசிச்சுக்கிட்டு போறா. நம்ம பிம்க்கு அப்படி ஷாக்கா இருக்கு. அந்த பொண்ணு ஆபீஸ்க்குள்ள போயிட்டு அவங்களால ஒர்க்கே பார்க்க முடியல, இவ பேசினதே தான் அந்த பொண்ணுக்கு ஞாபகமாவே இருந்துகிட்டு இருக்கு. அது இல்லாத செம்மையா பயந்து போயிருக்கா. ஆல்ரெடி அவங்க ஒர்க்கும் அதே போலதான்,
யாராவது காலில் பேசுகிறவங்களும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பற்றி தான் பேசுவாங்க. அதனால் அந்த பொண்ணுக்கு பயம்தான் அதிகமாகுதே தவிர அந்த பொண்ணால் பேசவே முடியல, ஒர்க்கில் கவனத்தை கொடுக்கவே முடியல. அப்படியே செல்ல மாதிரி உட்காந்துருக்கா. நம்ம மீனா தான் பார்த்துட்டு சரி நாமளே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பேசுகிறாங்க. இடையில என்ன பிம்னு கேட்கறதுக்கு கூட அந்த பொண்ணு எந்த பதிலுமே சொல்லாத யோசனையிலே இருந்துக்கிட்டு இருக்க. நம்ம மீனாவே காலையும் முடிச்சிடுறாங்க. கால் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? இந்த ரேங்க் பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? அந்த இன்னர்வர்ஸ் மாறினதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கியாங்க. வெளியே ஆல்ரெடி ஹீரோட ஃப்ரெண்டும் உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் நம்ம மீனாவுடைய ஒர்க்கர்ஸும் உட்காந்துருக்காங்க. இவங்களுக்குலாம் ஷாக்கா இருக்கு. என்னது என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு அவங்களாம் ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பிம் இருந்துட்டு அப்படிலாம் ஒண்ணு இல்லையே, நான் அதை பத்திலாம் யோசிக்கலையேங்கிறதுக்கு எனக்கு தெரியும், நீ வா என் கூடன்னு சொல்லிட்டு அவங்கள தனியா கூட்டிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப நைட்டு நடந்த விஷயத்தை பற்றி நீ ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அவளை வீட்டில் சேர்க்காத அப்படின்ட்டு. ஆனால் நீ தான் கேட்கல, அவளை கூட்டிகிட்டு வந்து வச்சுட்ட. ஆனால் இவ என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா பாரு அப்படிங்கிறதுக்கு. அப்போனா மீனா அவள் உண்மையாலுமே அது வேணும்னே பண்ணியிருப்பான்னு நீ நினைக்கிறியாங்க? அவள் வேணும்னே பண்ணியிருக்கலாம். ஒருவேளை நம்ம ரேக்கை வந்து டெம்டிங் பண்ணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் இல்லையா அப்படிங்க. அப்போனா ரேக்கை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாளா அப்படின்னு பிம் கேட்டுட்டு இருக்க. அந்த சமயம் பார்த்து ரேக்கோடைய ஃப்ரெண்டு வேறையா அங்கே மீனாவை பார்க்கறதுக்காக வருவானா. இவங்க பேசிக்கிறத அவன் கேட்டுறான். அப்படியே அங்கேயே இருந்து என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்க ஆரம்பிக்கிறான். அப்ப மீனாவும் நான் அந்த மாதிரி பேச வரல, ஆனா இப்ப ஹீரோ என்ன சொன்னான்னு கேட்கறதுக்கு அவர் ஒன்னும் சொல்லல. ஆனா அவரு என்கிட்ட எப்பயுமே மரியாதையா தான் நடந்துக்கிறாரு, நான் என்ன சொன்னாலும் அது சரியா தான் இருக்குங்கிற மாதிரி தான் சொல்றாருங்கிறதுக்கு அப்ப அவன் உனக்கு மரியாதை நிறையவே கொடுக்குறான், அதுக்கேத்த மாதிரி நீயும் நடந்துக்குன்னு சொல்ல. சரி நான் முதல்ல போயிட்டு ரேங்கை இங்க இருந்து அனுப்பி வைக்கிறதுக்கு பாக்குறேன், வேற இடத்துல அவளை மூவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல. முதல்ல அந்த வேலையை செய்யி. என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் அவளை கூப்பிட்டு நீ உன் வீட்டுல வச்சிருக்கிறது சரி கிடையாது. அவளை தனியா அனுப்பி வை, அதுக்கப்புறம் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு தோணுதோ அதுக்கப்புறம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பி விடுறாங்க. நம்ம பிம்மும் கிளம்பி போறப்ப ஹீரோட ஃப்ரெண்டும் எதிரிலேயே வரான். அவன் வந்த உடனே என்னதான் நடக்குது மீனா, என்ன பிரச்சனைங்க? அந்த பொண்ணும் இந்த வீட்டுல நடக்கிற விஷயத்த பத்தியும் கொஞ்சம் சொல்றா. ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஹீரோ மேல ரொம்பவே நம்பிக்கை இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்த சாப்பிட்ட சாப்பாடை அவன் தொட மாட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். அவன் அந்த மாதிரி பர்சன் கிடையாது, அவன் ஒரு ஜென்டில்மேன், அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான். இந்த பொண்ணு பயப்படுறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஓ அப்படியா, இன்னொருத்தன் தொட்ட பொருளை நீங்க எல்லாம் தொட மாட்டீங்க, அப்ப என் லைஃப்ல எத்தனையோ பேர் வந்துட்டு போயிட்டாங்களே, அதுக்கு என்ன பண்ணுவேன்னு அந்த பொண்ணு கேட்கறதுக்கு மீனா நீ நல்லா போய் சொல்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ இப்போ வரைக்கும் சிங்கிளா தான் இருக்க, எனக்கு அது நல்லா தெரியுங்கிறதுக்கு சிங்கிளா இருந்தா சாப்பிடக்கூடாதா என்ன அப்படிங்கவும். ஐயோ மீனா நீ என்ன சொல்ற, என்னோட ஹார்ட்டே வெடிச்சிரும் போல இருக்கே, நீ சொல்றது என்னால நம்பவே முடியல, ஆனா இருந்தாலும் பரவாயில்ல உனக்காக நான் ஒத்துக்கிறேன். அவங்களாம் உன்னுடைய பாஸ்ட், இதுக்கு மேல் கொண்டு இனிமேல் நான் மட்டும்தான் உனக்கு அப்படின்ட்டு அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசி கொலைய ஆரம்பிச்சிடுறான். அந்த பொண்ணுக்கு சிரிப்பு தாங்க முடியல இவன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு. அங்க அப்படியே நம்ம ரேங்கை தான் காட்டுறாங்க. அவ என்ன பண்றான்னா எல்லாரும் ஆபீஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு என்ன பண்றதுன்னா 4 o'clock ஆயிடுச்சுன்னா என்னோட டியூட்டி முடிஞ்சு போச்சு, நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன்ப்பா, யாரு என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவ கிளம்பி போய்கிட்டே இருப்பா. ஆனா இன்னைக்கு என்ன பார்த்து மேனேஜர் லேடி அங்க வந்துடுறாங்க. அவளை பார்த்த உடனே பிடிச்சிக்கிறாங்க. எங்க போற, 4 o'clock தான் ஆயிருக்கு, இப்ப எல்லாருமே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ அதுக்குள்ள கிளம்பிக்கிட்டு இருக்க, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்க ஆரம்பிக்க. அவங்களே இன்சல்ட் பண்ற மாதிரி அவங்க மேக்கப்லாம் ரொம்ப அசிங்கமா லோக்கலா பண்ணிருக்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிடறா. அது இல்லாத ஏதோ பணக்காரங்க மாதிரி நீ ஆக்டிங் பண்ற, ஆனா உன் மேக்கப்பை வச்சே தெரிஞ்சிரும் நீ எப்படியாம் டாலு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தரக்குறைவா பேச ஆரம்பிக்க. அந்த லேடியும் வச்சு செஞ்சிடுறாங்க. ஆமா நான் பணக்காரி மாதிரி மேக்கப் தான் பண்றேன், ஆனா நான் பணக்காரி இல்லதான், அதுல என்ன இருக்குது, ஆனா நான் டிக்னிட்டியோட வாழ்றேன், ஆனா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, பணக்காரியாட்டம் மேக்கப் பண்ணிக்கிட்டு, நீ ஆல்ரெடி ஒண்ணும் இல்லாத தானே போயிட்ட, ஆனாலும் இப்போ வரைக்குமே மேக்கப்ல மட்டும் குறையவே இல்லை அப்படின்ட்டு. அது இல்லாத மேக்கப் பண்ணிக்கிட்டு பசங்களை மடக்கிறதுக்கு தான் பாக்குறேன், நீ ஒர்க் பண்றதுக்குலாம் லாய்க்கே இல்லைங்கிற மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி பேசி விட்டுறாங்க. அங்க உள்ளவங்களா பார்த்துட்டு சிரிக்க வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஆபீஸ்ல உள்ளவங்க எல்லாம் இவளை பத்தி பேசுறத பார்த்த உடனே அவளுக்கு ஒரு மாதிரி கோவம் ஆயிடுது. சே நான் இங்க இருந்து போறேன் அப்படின்ட்டு அவ கிளம்பி ஓடி போயிடுறா. இவ டைரக்டா வீட்டுக்கும் வந்துடுறா. வீட்டுக்கு வரக்குள்ளேயே நம்ம ஆன் வந்துட்டு இந்த மாதிரி பாங்காட்டி வந்திருக்காங்க, உங்ககிட்ட பேசணுமா அங்க போன்னு சொல்ல. இவ என்ன பண்றான்னா அவங்க என்னதான் இவளுக்கு ரொம்ப நக்கல் ஆயிடும் இல்லையா, அதனால ரொம்ப ஆட்டிடியூட்டா நடந்து வர அவங்களும் இவளை பாக்குறாங்க. இவ வந்து நின்னுட்டு என்ன
ஆன் என்னமோ நீங்க என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்கன்னு சொன்னா என்ன பேசணும்னு கேட்கறதுக்கு அவங்களுக்கு செம்மையா கோவமாயிடுது. உனக்கு ஒரு பெரியவங்கள்ட்ட எப்படி பேசணுங்கிறது கூட உனக்கு தெரியாது, ஒரு பேசிக் மேனர்ஸ் கூட உனக்கு தெரியாது அப்படின்ட்டு திட்ட ஆரம்பிக்கவும் இவ என்ன பண்றாருன்னா, ஆமா எனக்கு தெரியாதுதான், பேசிக் மேனர்ஸ்னாவே என்னன்னு எனக்கு தெரியாது, வேணும்னா நீங்க வேணா எனக்கு கத்து கொடுங்களேன், ஆனா நீங்க எனக்கு டீச்சராலாம் ஒன்னும் ஆக வேணாம், நான் இங்க இருந்து போறேன்ட்டு அவ பாட்டி கிளம்பி போய்கிட்டே இருப்பாளா. இவங்களும் பின்னாடியே வந்துட்டு அவளை பிடிச்சு நல்லா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ இந்த மாதிரி இருந்ததால தாண்டி உங்க அம்மா இறந்து போனாங்க, உங்க அப்பா அம்மா உங்ககிட்ட இல்லாதப்பயே இவ்வளவு திமிரா இருக்கியே, இருந்திருந்தா எப்படி இருந்திருப்ப, இந்த ஆட்டிடியூடால தான் உன்னுடைய ஹஸ்பண்டும் உன்னை விட்டுட்டு போயிட்டான், இப்ப தங்கறதுக்கு வீடு இல்ல, சாப்பிடுறதுக்கு காசு இல்ல, எதுவுமே இல்லாத என் பையன் வீட்டுல வந்து ஒண்டி கொடுத்தனும் நடத்திக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு ரொம்ப நல்லா திட்டி விட்டுறாங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோவும் உள்ள வந்துடுறான். பாங்காண்டி உள்ள இருக்கிறதையும் பாத்துடுறான். அப்படியே நின்று என்னதான் பேசிக்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க இவளும் அவனை பாத்துடுறா. ஆக்சுவலா பாங்காண்டி இவனை பார்க்க முடியல, இவங்களுக்கும் பேக் சைட்ல தான் அவன் நின்றுட்டு இருக்கான். அதனால பாங்காண்டி பார்க்க முடியல, அந்த ரேங்க் பாத்துடுறாளா, அதனால அப்படியே ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடறா. ஆமா எங்க அப்பா அம்மாலாம் என்னை விட்டுட்டு இறந்து போயிட்டாங்க, என்னாலதான், என்னோட ஆட்டிடியூடால தான், அதனாலதான் என் ஹஸ்பண்டும் என்னை விட்டுட்டான், நான் இது எல்லாமே நான் பண்ண பாவம் தான், நான் அன்னைக்கு ரெக்க விட்டுட்டேன் இல்லையா, அதுக்காக நான் இன்னைக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், அவனை நான் அன்னைக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படுத்தினேன் இல்லையா, அதனாலதான் நான் இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு திரும்பி திரும்பி அழுவ ஆரம்பிச்சிடறா. இவ அலறதெல்லாம் பார்த்த உடனே நம்ம ஹீரோவும் ஆன்டின்னு கூப்பிட இவளும் அப்பதான் ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குறா. ஆன்டியும் ஷாக் ஆயிட்டு இவன் எப்படா வந்தான் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. இவ ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி அழுதுகிட்டே உள்ள ஓடி போயிடுறா. ரேக்கும் ஆன்டியை கூட்டிட்டு வந்து தனியா நிக்க வச்சு பேசுறான். ஆன்டி வேண்டாம், அவளை விட்டுடுங்க, நீங்க எதுவும் பேச வேண்டாம், நான் அவளை வச்சிருக்கிறதே பிம்காக தான், பிம்மோட ஃப்ரெண்டுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவளை இந்த வீட்டுல விட்டு வச்சிருக்கேன், நீங்களும் ஏதாவது பேசி அவ மனசை கஷ்டப்படுத்திட வேண்டாம், பிம்க்கு தான் இது ரொம்ப கஷ்டமா இருக்கும், இது அவளுடைய ஃப்ரெண்டு, அவங்க 2 பேத்துக்குள்ள ப்ராப்ளம், எப்படி வேணாலும் போயிட்டு போட்டும், நீங்க எதுவும் யோசிக்க வேண்டாம், எதுவும் பிரச்சனையில தலையிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களுக்கும் கொஞ்சம் கோவமா இருக்கு. ஆனா இருந்தாலும் அவன் சொல்றதும் சரிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு பிம்காக நான் அவளை ஒன்றும் சொல்ல மாட்டேன், நான் இதுக்கு மேல இந்த விஷயத்துல தலையிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இவ பால்கனில வந்துட்டு அப்படியே சோகமா உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துருக்கா. ஹீரோவும் பாக்குறான். அதே சமயத்துல நம்ம பிம்மும் அங்க வந்துடுறாங்க வீட்டுக்கு. பிம் வந்த உடனே ஆன் ஓடி போயிட்டு இந்த மாதிரி பாங்காண்டி வந்தாங்க, ரேங்கை பிடிச்சிட்டு நல்லா திட்டி விட்டுட்டாங்க, அவ பால்கனி தான் இருக்கா அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அதனால நம்ம பிம்மும் பால்கனில வந்து பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ரேக்கும் அங்க வந்துடுறான். அவன் வர்றத பார்த்த உடனே இவ அப்படியே அழுத ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறா. வார எனக்கு வேணும் தான், திட்டு, நீயும் திட்டு, உங்க அம்மாவும் திட்டிட்டு போனாங்க, நீயே என்னை திட்டு, நீயே என்னை திட்டிட்டீன்னா உன்னோட மனசு ஆறல்ல, நீ என்னை இப்ப எப்படி வேணாலும் ரிவெஞ்ச் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே சொல்ல இவகிட்ட என்ன சொல்றது, இப்ப அழுதுகிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு பாங்காண்டிக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாலஜிஸ் கேட்டுட்டு அவனும் கிளம்பி போயிடுறான். இந்த விஷயத்த நம்ம பிம்மும் பாக்குறாங்க. அவங்களுக்கே கொஞ்சம் ஷாக் ஆகுது, இவளுக்கும் ஷாக் ஆகுது. அதே சமயம் நம்ம பிம்மும் அவன் ரேக் அந்த சைடு போனவொடனே நம்ம பிம் பின்னாடியே வந்து நிக்கிறாங்க. இவ அப்படியே கொஞ்சம் சிரிச்ச மாதிரி தான் உட்காந்துருப்பாளா. பிம் வந்த உடனே ரேங்க்னு கூப்பிட அவ அப்படியே ஷாக் ஆயிடுறா, திரும்ப அழுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணவும் ஆரம்பிச்சிடறா. நம்ம பிம் வந்தவங்களும் அவகிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. பாங்காண்டி தெரியாத பேசிட்டாங்க, அவங்கள மன்னிச்சிரு, அவங்கள பத்தி தான் உனக்கு தெரியும்ல, ஏதாவது பேசிடுவாங்க, ஆனா அவங்க மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாங்க, நீ எதுவும் நினைச்சுக்காத, மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் என்னன்னா நீ இங்க இருந்து மூவ் பண்றது தான், நீ வேற வீட்டுக்கு மாத்திட்டு போயிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை எதுவுமே வராதுன்னு சொல்ல அவளுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. என்னடா இவ வீட்டை விட்டு நம்மள போக சொல்றாளே அப்படின்ட்டு அப்படி ஒரு ஷாக் ஆகுது அவளுக்கு. ஆனாலும் காட்டிக்காம பிம், நான் ஏற்கனவே வீடெல்லாம் பார்த்துட்டேன், நான் இன்னைக்கு நைட்டு வீடெல்லாம் காலி பண்ணிட்டு நான் என்னுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்றதா தான் இருந்தேன், நான் வீடெல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகிற மாதிரி ஆக்டிங் பண்றா. நம்ம பிம்க்கும் மனசு தாங்கல, உனக்கு போய் இந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சேடி அப்படின்ட்டு அந்த பொண்ணும் அழுக ஆரம்பிக்க இவளும் அப்படியே ஹக் பண்ணிட்டு அவளை சமாதானப்படுத்துற மாதிரி சமாதானப்படுத்தி விடுறா. நீ எதுக்கும் அழாத, நான் பாரு அழவே இல்லை, நான் நல்லா தான் இருக்கு, நீ எதுக்கும் அழுதுகிட்டு எனக்காக நீ கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல மாதிரியே சமாதானப்படுத்துறா. அதையே இந்த முட்டாள் பொண்ணு நம்பிக்கிட்டு ஏமாந்து போய்கிட்டு இருக்கா. பிம்மும் ரேக்கும் வேலைக்கு கிளம்பிட்டு ரெடி ஆயிட்டு வெளியே வந்துகிட்டு இருப்பாங்களா. அப்ப ஆன் வந்துட்டு இருப்பா எதிரில. ரேங்க் எங்கன்னு கேட்க அவ காலையிலே கிளம்பி போயிட்டான்னு சொல்ல, என்ன கிளம்பி போயிட்டாளா, பேக் பண்ணிட்டாளா, ரெடி ஆயிட்டாளா, போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அப்ப
நம்ம பிம்மா அவளுக்காக தான் சப்போர்ட் பண்றதுல பெரிய ஆளாச்சு. நான் தான் சொன்னல ரேங்க் முதல்ல மாதிரி இல்ல, இப்போ சேஞ்ச் ஆயிட்டான்னு சொன்னல, அவ ரொம்ப நல்ல பொண்ணு, பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ரேக் இருந்துட்டு அண்ட் அவளுடைய ரூம் போய் பாக்கலாமான்னு சொல்லிட்டு 3 பேருமே ரூமுக்கும் வந்து பாக்குறாங்க. அப்படியே எல்லா செட்டப்பும் ரெடியாகி இருக்குது. அவ வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு உண்டான பேக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி இருக்குது. அங்க உள்ள எப்பயுமே அவ இருக்கிற இடம் குப்பை மாதிரி தானே இருக்கும், இப்ப ஒரு இல்லாத அப்படியே கிளீனா இருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அப்பாடா இப்பதான் நான் நம்புறேன் அவ உண்மையாலுமே கிளம்பிட்டானு அப்படின்ட்டு ரக்கெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா 2 பேரும் கிளம்பிடுறாங்க. ஆனா ஆன்க்கு டவுட் ஆகுது. இதெல்லாம் பாக்குறதுக்கு அப்படியே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்ச மாதிரியே இருக்கு, போலியா இருக்கு. எனக்கு என்னமோ அவ கிளம்புற மாதிரி எல்லாம் இல்ல, இவ வேணும்னு ஏதோ ஒரு நாடகம் பண்றா அப்படின்ட்டு அந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் ஆபீஸ்க்கும் வந்துடுறாங்க. நம்ம பிம்மும் அவங்க ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம அவங்க தங்கச்சி கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அப்ப மீனா எங்கன்னு கேக்குறதுக்கு அப்ப ஃப்ரெண்ட் பொண்ணு சொல்றா, இந்த மாதிரி ரேங்க் விஷயமா பேசுறதுக்காக அவங்க ஆபீஸ்க்கு போயிருக்கா அப்படின்னு சொல்ல, என்ன அங்க போயிருக்காளா, ஏன் என்கிட்ட சொல்லல, என்ன பிரச்சனை, அதே என்னவோ ரேங்க் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டாலாம், கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனாலதான் அதை விசாரிக்கிறதுக்காக போயிருக்கா அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு கால் வருது. ஆக்சுவலா ரேங்கோடைய ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா, அவன் நம்ம பிம்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த விஷயத்த அங்க ரிசப்ஷன்ல இருந்து சொல்லவும் அந்த பொண்ணு நம்ம பிம் கிட்டையும் சொல்றா, இந்த மாதிரி ரேங்க் ஹஸ்பண்ட் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரா, நீ போய் பேசுன்னு சொல்ல. அப்படியே ரேங்க் ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. ரேங்க பிடிச்சு நல்லா திட்டிட்டு இருக்காங்க. நம்ம மீனா, நீ ஒரு இடத்துல ஒர்க் பண்ண வந்தீங்கன்னா அங்க உள்ள மேல் அதிகாரிகளுக்கு எல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டியா, அவங்க கிட்ட எல்லாம் இப்படிதான் மரியாதை இல்லாத பேசுவியா, அவங்களெல்லாம் தரகுறவா நினைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டிட்டு இருக்காங்க. அவ அப்படியே அழுதுகிட்டு இருக்கிறா. அழுதுகிட்டே, ஆமா அவங்களும் என்னை மரியாதை இல்லாத பேசினாங்க, அதனால நானும் அவங்கள இன்சல்ட் பண்ற மாதிரி எல்லாம் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. அந்த லேடியும் சரி பரவாயில்ல விடு, நான் உன்னை மன்னிச்சிடுறேன், நான் இங்க 10 வருஷமா இருக்கேன், இந்த கம்பெனி இப்ப நம்பர் 1ல போய்கிட்டு இருக்கு, ஆனா நீ எல்லாருக்கும் முன்னாடி என்னை இன்சல்ட் பண்ணிட்ட, அதனாலதான் எனக்கும் கோவம் ஆயிடுச்சு, உங்ககிட்ட திட்டிட்டேன் அப்படிங்க. எனக்கு புரியுது மேடம், ஆனா இங்க கொஞ்சம் பேர் என்னைய ரொம்பவே இன்சல்ட் பண்றாங்க, என்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாங்க, என்கிட்ட தப்பா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல ஆரம்பிக்கிறா. சொல்லிக்கிட்ட ரொம்ப அழுகுறா. நம்ம மீனாவுக்கு ஷாக் ஆகுது, என்ன அது நடக்குது அப்படிங்கிற மாதிரி. அந்த பொண்ணுகிட்டையும் கேக்குறா, என்னதான் பிரச்சனை, யார் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிறான்னு கேட்க, அதுல என்னால சொல்ல முடியாது, சொன்னா எனக்கு தான் பிரச்சனை ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இவ அழுதுகிட்டே அங்க இருந்து ஓடி போயிடுறா. அதே சமயத்துல பீமா வந்து ரேங்க் ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டு இருப்பான் இல்லையா, அது எதுக்காகன்னா அவனுடைய வீட்டை ரெனோவேட் பண்ணணும். அதுக்காக ஆல்ரெடி இவங்களுடைய வீட்டுடைய போட்டோஸ் எல்லாமே தான் நியூஸ் பேப்பர்லயும் நிறைய புக்ஸ் எல்லாம் வந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் இவன் வந்து நம்ம பிம் கிட்டையும் கேட்கறான், இந்த மாதிரி உங்க வீட்டை நான் பார்க்கணும், இந்த மாதிரி ரெனோவேட் பண்ணணும், என்னுடைய வீடு இது, இந்த இடத்துல நாங்கள் ரெனோவேட் பண்ணணுங்கிறதுக்காக கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம பிம்மும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை எல்லாத்தையும். அதுவும் ரெனோவேட் பண்ணுறதுக்காக ரேக்கிட்ட தான் கொடுக்கறத அவன் முடிவு பண்ணியிருப்பான் போல இருக்கு, அதுக்காக தான் இவன் பேசிக்கிட்டு இருக்கான். அதே சமயத்துல இந்த ரேங்க் ஓடி வந்தா இல்லையா, அவ என்ன பண்றான்னா இவகிட்ட எப்பயுமே ஒருத்தன் ஃப்ளட் பண்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டா இருப்பான் இல்லையா, அவன் முன்னாடி வந்த உடனே இவ அப்படியே ரொம்ப அழுகிற மாதிரி ஓடி போய் அவ சீட்ல போய் உட்காருவாளா. இவனும் இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு பின்னாடியே ஓடி வந்து பாக்குறான், உனக்கு என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ட்டு கேட்க ஆரம்பிக்க. என்னை இந்த மாதிரி மேடம் திட்டாங்க, மீனாலாம் வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் என்னை திட்டாங்க அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி சரி நீ அழாத, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உனக்காக இருக்கேன். ஆக்சுவலாக இவ பேசக்குள்ளேயே அவனை செட்யூஸ் பண்ணுற மாதிரி தான் பேசுவாளா, அதனால சரி நம்ம வேணா சாப்பிட்றதுக்கு போகலாமா, வெளியே சாப்பிட போனால் உனக்கும் கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கும், நீ எதையும் யோசிக்காத, கொஞ்சம் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருப்ப, வா நம்ம வெளியே சாப்பிட போகலாமேங்க. இவளும் என்ன பண்ணிடுறா, நம்ம சாப்பிட போகலாம், நானும் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு சரி நான் மேக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மேக்கப் திங்ஸ் எல்லாம் ட்ராவுக்குள்ளே வச்சுருப்பா. அந்த ட்ராவை இழுக்கிற மாதிரி இழுக்க ட்ரை பண்ணுவாளா, அது இழுக்கிறதுக்கு வரமாட்டேங்குது, அதனால எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல அவனும் வந்து இவளுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இவளை ஹக் பண்ண மாதிரியே அந்த ட்ராவை இழுக்கிறது ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு இழுத்துக்கிட்டு இருப்பான். அது டக்குன்னு வெளியே வர அவள் அப்படியே அவன் மேலே சாஞ்சிக்கிறா. அவன் ரொம்பவே ஃபாலோ ஆகிடுறான். இவன் நான் கிளம்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாஷ்ரூம்லேயும் போயிட்டு மேக்கப் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பவுடர்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாளா. அந்த சமயத்தில் இவனும் பின்னாடியே வந்துடுறான். அவகிட்ட பேசியே அவன் பக்கத்துலேயே வந்துடுறான். இவ நம்மக்கிட்ட ஒத்துக்கிட்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவன் பின்னாடி இருந்து ஹக் பண்ணிக்கிட்டு
அவகிட்ட ஃபிளட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, என்ன வாஷ்ரூம்ல வந்துலாம் ஃபிளட் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு ஷையா இருக்குது அப்படிங்கிற மாதிரில இவளும் பேசிக்கிட்டே இருக்க. இவளும் அவங்கிட்ட ஃபிளட் பண்ற மாதிரி பேச அவனும் டக்குன்னு அவனை கிஸ் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு என்ன பண்ணிடுறான்னா திடீர்னு அவளுடைய ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு ஆன்னு கத்த ஆரம்பிச்சிடுறா. அவன் பயந்து போயிட்டு ஏடி பைத்தியக்காரத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏடி ட்ரெஸ் எல்லாம் கிழிக்கிற அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். இவ இன்னொரு சைடு ட்ரெஸ்ஸை கிழிச்சிக்கிட்டு ஏன்டா என்னை இந்த மாதிரி தொந்தரவு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவளை என்னை விடுறான்ட்டு அவனை பிடிச்சி அடிக்க, அவன் பிடிச்சி இடிச்சு தள்ளி விட, இவ கீழே விழுந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்த, இவன் ஹெல்ப் பண்ண போறேன்ட்டு வாயை முறி கத்தாதடின்னு பக்கத்துல போவானா. இந்த சைடு இவ கத்துறது வேற, நம்ம மீனாவுக்கும் அவளுடைய பாய் ஃப்ரெண்டுக்கும் கேட்டுறது. அவனும் வெளியே வந்துடுறான். இவன் இங்க ஹெல்ப் பண்ண போறேன்ட்டு இவன் வாய முறின்னு பக்கத்துல போனான் இல்லையா, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கும் வந்துடுறான். இவன் அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிறான்னு நினைச்சிட்டு அவன் சட்டையை பிடிச்சி இழுத்து மூஞ்சிலே ஒரு குத்து விட அவன் அப்படியே அங்க விழுந்துடுறான். இந்த பொண்ணு அப்படியே நம்ம மீனாவை கட்டி பிடிச்சிட்டு செம்மையா அழறா, என்னை காப்பாத்துங்கன்ட்டு. அதுக்கப்புறம் கூட்டிட்டு வந்து ஆஃபீஸ் ரூம்லயே உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அவன் நான் எதுவுமே பண்ணல, இவ தான் என்கிட்ட முதல்ல அப்ரோச் பண்ற மாதிரி எல்லாம் பேசினா, என்கிட்ட செடியூஸ் பண்ற மாதிரி இவ தான் என்கிட்ட பேசின முதல்ல, அதனாலதான் நான் கொஞ்சம் அவகிட்ட மயங்கிட்டு அவ பின்னாடியே போயிட்டேன், நான் எந்த தப்பும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவானா. அவ இருந்துட்டு நீ தாண்டா முதல்ல என்கிட்ட ஆரம்பிச்ச, நீ தான் என்கிட்ட ஃப்ளோட் பண்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு வாஷ்ரூம்ல வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரி பண்ணிட்டேன், நான் ஒன்றும் பண்ணலன்ட்டு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அது இல்லாத இவன் தான் என் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு விட்டுட்டான், அங்க பாருங்க காயெல்லாம் பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காட்டுறதுக்கு நம்ம மீனாவுக்கும் டென்ஷன் ஆயிடுது. இவ அவகிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு பார்த்தான், இவனை நம்ம போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாங்கிறதுக்கு அந்த மேனேஜர் இருந்துட்டு இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், நாம இது இங்கேயே பேசி முடிச்சுக்கலாம், பாவம் அவனை விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஃப்ரெண்ட் இருந்துட்டு ரேங்க் நீ இங்க இருக்கிறியா இல்ல வீட்டுக்கு போறியான்னு கேட்கறதுக்கு நான் வீட்டுக்கு போயிடுறேனே, என்னை கூட்டிட்டு போய் விட்டுருங்களேன்னு சொல்றா. அப்ப வா போலான்னு சொல்லிட்டு 3 பேருமே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் தங்கச்சி காமெடி பண்றதுக்காகவே இந்த பொண்ணை வச்சிருப்பாங்க போல இருக்குது. ரேங்க் ஹஸ்பண்ட் வாஷ்ரூம் போலான்னு சொல்லிட்டு அவன் வாஷ்ரூம் பக்கத்துல போக இந்த பொண்ணு அங்க போன்ல பேசிக்கிட்டு இருப்பாளா. அந்த சமயத்துல இவன் வந்தவன் உள்ள போக வேண்டியதானே, அதை விட்டுட்டு அந்த பொண்ணு வாஷ்ரூம்க்கு பக்கத்துல அதுவும் கிளீனிங் பண்ற திங்ஸ் எல்லாம் அங்க இருக்குமா, அதெல்லாம் பார்த்த உடனே சரி இது கிளீனிங் பண்ற பொண்ணு போல இருக்குன்ட்டு ஹலோ நான் வாஷ்ரூமை யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்க, அந்த பொண்ணு என்ன பண்றேன்னா டக்குன்னு போன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த இடத்த கிளீன் பண்ற மாதிரி ஆரம்பிச்சுட்டு நீங்கெல்லாம் உள்ள போகக்கூடாது, நான் கிளீன் பண்ணிட்டு இருக்கல உள்ள போகக்கூடாதும்பல்லா. உள்ள இருந்து வர 2 பேர் வருவாங்க. 2 பேரை பார்த்த உடனே இது உள்ள இருந்து வராங்களே வெளியே, நான் ஏன் உள்ள போகக்கூடாதுங்கிறதுக்கு அவங்க ஆல்ரெடி உள்ள போயிட்டாங்க, அதனால வெளியே வராங்க, நீங்க இனிமேல் உள்ள போகக்கூடாது, நான் இங்க கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல. அது இல்லாத இவ தொடச்சிக்கிட்டே என்ன பண்றானா முடியெல்லாம் முன்னாடி இழுத்து விட்டுக்கிறா. அவன் இந்த பொண்ணு யாரா இருக்குன்னு குனிஞ்சு பார்த்துட்டு நல்லா பாத்துறான். ஏய் நீ பிம் வீட்டுல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தியே ஹவுஸ் கீப்பர், அவ தானே நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே ஒர்க் பண்ற அங்கேயே ஒர்க் பண்றியா, அது இல்லாத உன் தலையில இருக்கிற கொண்டையை பார்த்தா நான் உன்னை ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்கே, நீ அந்த வெயிட்ரஸ் பொண்ணு தானே, ஆக்சுவலாக நீ யாரு தான் பிம் வீட்லேயும் இருக்கிற இங்கேயும் இருக்கிற வெயிட்ரஸாகவும் ஒர்க் பண்ணுற, நீ யாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கக்குள்ளேயே பின்னாடியே நம்ம பிம்மோடைய அந்த கே ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் அங்கே வந்துடுறான். அவன் இந்த பொண்ணு தொடச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஏய் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக இங்க தொடச்சிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன இங்க வேலை, நீ என்ன கையில மாப்பெல்லாம் வச்சுட்டு இருக்க ஹவுஸ் கீப்பிங் மாதிரி அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அப்ப நம்ம ரேங்கோடைய ஹஸ்பண்டை திரும்பி பார்க்க அவனுக்கு தான் இவனை நல்லா தெரியும் இல்லையா, அதனால ஹாய் சொல்றான். இவனும் பார்த்துட்டு என்ன உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கறதுக்கு தெரியுமே, அதான் அவ அன்னைக்கு உங்களுடைய வீடியோ கிளிப்பை காட்டினாலே நான் அதுல உங்களை பார்த்துருக்கேனே அப்படிங்க. என்ன வீடியோ கிளிப், என்னதை காட்டுனா இவ உங்களுக்கு, ஆக்சுவலா இவ யாரு தான், இவ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அந்த பொண்ணு இருந்துகிட்டு இல்ல சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அந்த சமயத்துல நம்ம பீம் அங்க வந்துடுறாங்க, நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 3 பேருமே ஒரு காஃபி ஷாப்லயும் உட்காந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பிம்மும் இவ என்னுடைய தங்கச்சி தான் அவங்க கிட்ட தேவையில்லாத புள்ளி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா, அவளை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல அந்த பொண்ணும் சாரி கேட்கிறா. இவனுக்கு மன்னிக்கணும்னு என்னெல்லாம் இருக்கு, ஆனா மன்னிக்கணுங்கிற ஆனா இவ பண்ணதெல்லாம் நினைச்சு பார்க்கக்குள்ள இவளுக்கு மன்னிக்க கூடாது, ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனால அதெல்லாம் அப்படியே வாயை திறந்து சொல்லிவிடுவானா. நம்ம பிம்க்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடா இவ்வளோ சொல்லியும் ஒரு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமும் நம்ம பிம் இருந்துட்டு இவ கொஞ்சம் பைத்தியம் மாதிரி கிரேசியா தான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பா, நீங்க அவளை கண்டுக்காதீங்க அப்படிங்கிறதுக்கு இந்த பொண்ணு பண்றதால எனக்கு தலைவலியில டேப்லெட் போடணும் போல இருக்குது,
நான் இவளை எப்பெல்லாம் பார்க்குறேனோ எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிருது. ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா. எனக்கு அப்படி எப்படி இருக்குன்னா வர கோவத்தில் என் முடியெல்லாம் அப்படியே நட்டிட்டு நிற்கிற மாதிரி அவ்வளோ கோவம் வருது. அவ்வளோ டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா. எனக்கு ஒரு டேப்லெட் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாதான் சரியாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேருக்கா ஒரு மாதிரி ஆகுது. எனக்கு இப்பயும் கூட அப்படிதான் இருக்கு. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் நம்ம பிம்க்கும் கால் வந்துருது நம்ம மீனா கிட்ட இருந்து. இந்த விஷயத்தை இந்த பொண்ணு கேட்டுட்டு அவன் பின்னாடியே ஓடி வந்து சண்டை போடவும் ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி உன்னுடைய எக்ஸால என்னுடைய அக்கா தான் ரொம்ப டார்ச்சர் அனுபவிக்கிறா. அவளுக்கு எங்கே போனாலும் பிரச்சனை, வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை, ஆஃபீஸ்க்கு போனாலும் பிரச்சனை, எங்கே போனாலும் பிரச்சனையாகவே இருக்குங்க. அவன் பார்த்துட்டு ரேங்க் ஆஃபீஸ்க்கு போகிறாளா அப்படின்ட்டு ஆச்சரியமாக கேட்குறான். ஆமாம், ஆஃபீஸுக்கெலாம் போகிறா. ஆனால் டார்ச்சர் தான் தாங்க முடியல. எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கூட்டிகிட்டே இருக்கா. எங்கள் அக்கா போயிட்டு அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ண வேண்டியது தான் வேலையாக இருக்குது. நீங்களும் அவளை பார்க்க மாட்டிங்களா? உங்கள் எக்ஸுங்கிறதால அவளுக்குன்னு ஏதாவது கொஞ்சம் வீடு கீடு எதையாவது பார்த்து கொடுத்து அவளை வெளியே துரத்த வேண்டியதானே. எங்கள் வீட்லேயே இருந்துக்கிட்டு எங்களுக்கே பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கா. ரேக்கும் நம்ம பிம்மை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவளுடைய ஆஃபீஸ்க்கும் வந்துடுறான். கால் பண்ணி சொல்கிறான், இந்த மாதிரி நான் ஆஃபீஸ்க்கு கீழே தான் இருக்கேன், நீ வா நம்ம போகலான்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு அந்த பொண்ணும் சொல்லிடுறா. இந்த மாதிரி ரேங்க்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு வான்னு சொல்லி கூப்பிட ரேக்கும் போய் நின்று பார்க்குறான். அந்த பொண்ணு அழுதுகிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். இந்த மாதிரி அவன் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டான், எப்பயுமே இந்த மாதிரி தான் என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான், என்கிட்ட எப்போ பார்த்தாலும் சாப்பிட வரியா அப்படின்ட்டுலாம் தப்பாக பேச ஆரம்பிக்கிறான், என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு எனக்கு இப்போ வேலையும் இல்லை, என்கிட்ட பணமும் இல்லை, வீடும் இல்லை, ப்ளீஸ் ரபீம் என்னை விட்டுறாதீங்க, என்னை உங்கள் வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாதீங்கன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறா. அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. இவ பண்ணுற ஆக்டிங்க்கெல்லாம் நம்ம ரேக்கும் பிம்மும் அப்படியே இறங்கி போயிடுறாங்க. இவ அத்தனையுமே ஆக்டிங் தான் பண்ணுறா. இது நமக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் பிம்க்கும் ரேக்கும் எப்போ தான் தெரிய போகுது. இப்போ வேலைக்காரி ஆன் இருக்கால, அவளுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அவள் ஆல்ரெடி யோசிச்சு வச்சது தான் இந்த மாதிரி தான். இவள் ஏதோ ஒரு பிளான் பண்ணி இந்த வீட்டை விட்டு போகாத இருக்கிறதுக்கு தான் ஏதாவது பண்ணுவா அப்படிங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. அதனால நான் நினச்ச மாதிரி இந்த சனியை இங்கே வந்துருச்சா அப்படின்ட்டு கோவத்தோடு போயிட்டு நம்ம பிம் கிட்டேயும் கேட்குறா. இனிமேல் இந்த பொண்ணு இங்கே தான் இருக்க போகிறாளா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவள் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கா. அவள் முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசாத, அவள் காதில் விழுந்துச்சுன்னா அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நீ இந்த மாதிரி பேசாதன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வெளியே போய்ட்றா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அங்கேயே நின்றுட்டு செம்மையாக திட்டுறா. பிசாசு, எப்படி தான் வெளியே துரத்தணும்னு நினச்சாலும் இது வெளியே போக மாட்டேங்குது, இங்கேயே வந்து ஒட்டிக்கிட்டு கிடக்குது அப்படின்ட்டு அந்த பொண்ணு நல்லா திட்டிகிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம பிம் அடுத்த நாள் காலையிலேயே வேலைக்கு போனால் அங்கே மீனா கேட்டுட்டு இருக்கா, எப்படி இருக்கா அவள் இப்போ நல்லா இருக்காளான்னு கேட்குறதுக்கு, இப்போ நல்லா இருக்கா, ஆனால் ரொம்ப ஷாக்கில் இருக்காளா, டிப்ரெஷனில் அவள் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே மீனா கேட்குறாங்க, சரி அவள் இப்போ டிப்ரெஷனில் இருக்கா, பிரச்சனையில் இருக்கா, ஓகே இதெல்லாம் சரிதான், ஆனால் இப்போ எப்போ வீடை காலி பண்ணுவாளாம், எப்போ வெளியே போவாளான்னு கேட்குறதுக்கு அதுக்கு பிம் இருந்துட்டு, அது எப்படி அவளை வெளியே அனுப்பிவிட முடியும், அவள் ஏற்கனவே வேலை இல்லாத இருக்கா இல்லையா, அவள் எப்படி போவா, அவள் இன்னும் கொஞ்சம் நல்ல வேலையை தேடிக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியே போயிடுவா, நான் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் எனக்கு டைம் கொடுன்னு கேட்டா, வேலை கிடைச்ச உடனே இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிடுவேன்னு சொல்லியிருக்கான்னு சொல்ல, அதை உண்மையாலுமே நீ நம்புறியா, அவள் வீட்டை விட்டு காலி பண்ணுவான்னு நீ நினைக்கிறியாங்கிறதுக்கு அதே போல் அங்கே ஒர்க்கர்ஸ் 2 பேர் நிற்கிறாங்க இல்லையா, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அவங்களும் ஆமாங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பிம் இருந்துக்கிட்டு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என் கூட நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், அவள் எனக்கு துரோகம் நினைப்பாளா, அவள் காலி பண்ணி போகிறேன்னு ஆல்ரெடி சொல்லிட்டா, அவளை ஏன் திரும்பவும் தொந்தரவு பண்ணணும் அப்படின்ட்டு இந்த பொண்ணு புரிஞ்சிக்காமலே பேசிக்கிட்டு இருக்கா. ஆனால் இந்த ரேங்க் என்ன பண்ணுறான்னா, நம்ம பிம்மும் ரேங்க்கும் வீட்டை விட்டு காலி பண்ணுற வரைக்கும் தான் ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பா. அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே வேலைக்கு போயிட்டாங்கன்னா இவளுடைய ஆட்டம் தான், இவ தான் அந்த வீட்டோடைய ஓனருங்கிற மாதிரி ஆக்டிங்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனால் நம்ம ஆனுக்கு சுத்தமாகவே அவள் பண்ணுறது பிடிக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அந்த பொண்ணு முழிச்சுக்கிட்டு நிற்பா பாருங்க. அதுக்கேற்றபடியே இந்த ரேங்க்கும் ஸ்விம்மிங் பூலில் ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதெல்லாம் பார்க்க அந்த பொண்ணுக்கு வெறுப்பாக இருக்குது. இந்த சைடு நம்ம பிம் என்ன பண்ணுறான்னா, இந்த ரேங்கோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு வீட்டை ரெனோவேட் பண்ணி ஆகணும்னு சொல்லி இருந்திருப்பான் இல்லையா, அதுக்குண்டான பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. அப்போ நம்ம ரேக்கும் அவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் மேன் கூட பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. அவர் நம்ம பிம்மை பார்த்த உடனே அவர் வணக்கம் சொல்லிட்டு, உன்னை கொஞ்சம் கிளம்புறமான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம பிம்மும் ரேக் கிட்ட அந்த ப்ராஜெக்ட் பேப்பரையும் கொடுத்துட்டு, இந்த மாதிரி இந்த வீட்டை ரெனோவேட் பண்ணி ஆகணும், இது ரேங்கோடைய ஹஸ்பண்ட் வீடு அப்படின்னு சொல்ல நம்ம ரேக் அப்படியே ஷாக் ஆயிடுறான்.
அங்கிளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்படியே 2 பேரும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. நம்ம பிம் ரக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இதை கொண்டு போயிட்டு ரக் கிட்ட அவனுடைய ஆஃபீஸ் ரூம்ல கொடு, அவனுக்கு அங்கே நிறைய வேலை இருக்கு, அதனால இன்னைக்கு ஃபுல் நைட்டு தூங்க மாட்டான், வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான், நீ போயிட்டு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த சமயத்துல இந்த ரேங்க் அங்க வந்துடுறா. இது எல்லாத்தையும் அவளும் கேட்டுறா. நம்ம பிம்மும் நான் போயிட்டு தூங்க போறேன், நீ இதை எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு கிளம்ப போக இந்த ரேங்க் முன்னாடி வந்து நிக்கிறா. நம்ம பிம்மை பார்த்த உடனே இந்த ரேங்க் என்ன பண்றான்னா, அவ அப்படியே ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி தலைலாம் வலிக்கிற மாதிரி எல்லாம் ஆக்டிங் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்க. பிம்மும் பார்த்துட்டு எதுக்காக ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற, நீ போயிட்டு தூங்கு, ரெஸ்ட் எடுத்துக்கு, அப்போதான் உனக்கு உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு வேலை இருக்குது நான் தூங்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட நம்ம ஆனும் ரக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறா. பின்னாடியே இந்த ரேங்க்கும் வந்துடுறா. ரேங்க்கும் போயிட்டு டோரை ஓப்பன் பண்ண இவ வந்து நின்றுட்டு நான் உனக்காக ஃப்ரூட் சாலட் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல அவனும் சரின்ட்டு வாங்கிக்கலான்னு போக டக்குன்னு உள்ளே வந்துடுறா. உள்ளே வந்தவ சாலட்டை டேபிளில் வச்சுட்டு அவனை செடியூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டைலெல்லாம் நின்று காட்டிகிட்டு இருக்க. அப்போ நம்ம ஆனுக்கு சுத்தமாகவே புரிஞ்சு போயிடுது, இவ வேணும்னே தான் வந்திருக்கா இவனை மூட் ஆஃப் பண்ணுறதுக்காக அப்படின்ட்டு அந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ரேக்கும் நீ சாலட் கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ், ஆனால் இன்னொரு டைம் கொண்டு வர வேண்டாம், இது ஆனோட வேலை, ஆயன் செஞ்சுக்குவான்னு சொல்ல இவ டக்குன்னு அங்கே உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த ஃபைல்ஸ் எல்லாம் அப்படி இப்படி இருக்குது, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா, இந்த ஒர்க்கெல்லாம் நான் பார்க்குறேன்னே, நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன், நான் இதெல்லாம் எடுத்து பார்க்குறேன்னு சொல்ல ரக்கும் சரின்னு தோணுது, சரி நீ செய்யி அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ இந்த ரேங்க் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஆன் அங்கேயே தான் நின்றுட்டு இருப்பாள, ஆன் கிட்ட நீ போவேன், நீ எதுக்காக இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, ரக்கு நிறைய வேலை இருக்கு, நீ போ அப்படின்னு சொல்ல 2 பேருக்குமே ஷாக் ஆயிடுது. இவளும் கண்டுக்காத மாதிரியே நீ போவேன் ஆன் அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணும் வேற வழி இல்லாமல் அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னா, அங்கே உள்ள ஸ்ட்ராபெரி எடுத்து சாப்பிட்ற மாதிரி அவனை செட்யூஸ் பண்ண ஆரம்பிக்க அவனுக்கும் பழைய ஞாபகம்லாம் வர ஆரம்பிக்குது போல இருக்கு. அப்படியே ஷாக் ஆகி நின்னுறான். அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வந்துட்டு ரொம்ப நெருக்கமாக அவனை கிஸ் பண்ணுற மாதிரிலாம் போயிட்டு அப்படியே மெதுவாக அங்கேருந்து நகர்ந்து போயிடுறா. ஆல்ரெடி ஆண்டா வெளியே வந்து நின்றுட்டு இருக்காளே, அவளுக்கு செம்ம கோவமாக இருக்குது, நீ என்ன பண்ணிட்டு வந்துட்டு இருக்க, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்படி அசிங்கம் பிடிச்சாப்புல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி திட்ட ஆரம்பிக்க. ஏன் உனக்கு பொறாம, நீ அழகா இல்லையேன்ட்டு உனக்கு பொறாமையாக இருக்குது, அதனால தான் என் மேலே பொறாமப்பட்டு என்கிட்ட சண்டை போடுற அப்படின்ட்டு அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தி விட்டுட்டு இவ போயிடுறா. அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் அவள் உடம்பையே பார்த்துட்டு நான் ஏன் இவ்வளோ ஒல்லியாக இருக்கேன்ட்டு அப்படியே அழுதுகிட்டு நின்றுட்டு இருக்கா. அப்படியே அடுத்த நாள் காலையிலே ஆயிடுது. நம்ம பிம் ரெடி ஆயிட்டு வெளியே வர இந்த ரேங்க் அங்குள்ள ஃப்ரூட் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு பிம் கிட்ட, பிம் நீ வந்துட்டியா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் இனிமேல் ஆக்டிங் ஃபீல்டில் போயிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு, நான் ஆக்டிங்ல அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அது இல்லாத நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்டேயே ஜாபையும் கேட்க சொல்றா. ஆக்சுவலாக அவன் ஒரு மீடியா கம்பெனி தானே வச்சுக்கிட்டு இருக்கான், அதனால அங்கேயே ஜாப் கேட்குறா. நம்ம பிம்மும் சரி ட்ரை பண்ணுறேன், கேட்டு பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட இந்த சைடு நம்ம பிம் கிளம்புன உடனே இவ வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுறா. அவ மேலே போட்டிருந்த கோட்டெல்லாம் கழட்டி போட்டுட்டு ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸோடய போயிட்டு ஸ்விம் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறான். அந்த டைமில் நம்ம ரேக்கும் அவனுடைய ரூம்ல இருந்து ஜன்னல்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ இவ ஸ்விம்மிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ வேணும்னு அவன் பார்ப்பாங்கிறதுக்காகவே அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பா போல இருக்கு. அவன் நினச்ச மாதிரி அவனும் பார்த்துடுறான். அவனுக்கும் டென்ஷன் ஆகிடுது. அவனுக்கு நல்லாவே புரியுது, இவ வேணும்னே தான் நம்மளை செடியூஸ் பண்ணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு நல்லாவே அவனுக்கு புரியுது. கோவமாயிட்டு உள்ளே போயிடுறான். இங்கே நம்ம பிம் இந்த ரேங்க்காக ஜாப் தேடிக்கிட்டு இருக்காங்க. ரக் ஃப்ரெண்டுக்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ரேங்க்காக ஒரு ஜாப் வேணும், உங்களுடைய வீடியோ கம்பெனிலேயே அவளையும் ஒரு வேலைக்காக சேர்த்துக்கங்களேன், ஹோஸ்டா சேர்த்துக்கங்களேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த சைடு ரேக் என்ன பண்றான்னா, அவன் ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஒரு செக்ரட்டரி தேவைப்படுது, யாராவது ஒரு பொண்ணு கிடைச்சாங்கன்னா பாருன்னு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அவன் ரூம்ல உட்காந்து அந்த விஷயத்தை இவ கேட்டுறா. இவ கேட்டுட்டு அவளுடைய ரூமுக்கு போயிட்டு சன்ஸ்கிரீன்லாம் போடுற மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த சமயம் பார்த்து இந்த ரேக்கும் ரெடி ஆகிட்டு வெளியே வரான். இவளுடைய ரூமையும் பார்த்துடுறான். இவளும் சன்ஸ்கிரீன் எல்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரே இடத்துல வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருப்பா. அவனும் அதை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்க. கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஆக்சுவலாக அது வரைக்கும் எதுவுமே தெரியாத மாதிரி தான் சன்ஸ்கிரீன் எல்லாம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா அவன் வந்தது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. வேணும்னே தான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. எங்கே ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான்னா, நம்ம பிம் ரேங்க்காக ஒர்க் கேட்டாங்க இல்லையா, அந்த விஷயத்த மீனா கிட்ட வந்து சொல்லிடுறான். இந்த மாதிரி ஹோஸ்டா சேர்த்துக்க சொல்லி நம்ம பிம் கேட்டிருக்கா, அந்த ரேங்கை சேர்த்துக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அந்த பொண்ணுக்கு செம்மையாக கோவமாகுது.
ஆக்சுவலாக இவங்க 2 கம்பெனியுமே மெர்ஜ் ஆகி ஒரு ப்ராஜெக்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட்ல தான் இப்போ ரேங்கையும் ஜாப்ல சேர்த்துக்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த விஷயத்த மீனா கிட்ட சொல்ல மீனாவுக்கு செம்மையா கோவமாகுது. அவளை மட்டும் என்னுடைய ப்ராஜெக்ட்ல எடுத்துக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம பிம்மோட தங்கச்சி ரேங்க் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரா. ஆக்சுவலா அவளுக்கு தெரியாது இது ரேங்க் ஹஸ்பண்ட் வீடுன்ட்டு. அவ என்ன நினைச்சிட்டு இருக்கானா, அவ ஒரு ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காளே ஒரு ஆன்டி கூட, அந்த ஆன்டியோட வீடுன்னு நினைச்சுக்கிட்டு தான் இவ வந்திருப்பா. அந்த ஆன்ட்டியும் ஏதோ ஒரு வேலைக்காக தான் அவளை கூப்பிட்டுருப்பாங்க. கூட்டிகிட்டு வந்து நீ இந்த வீட்டில் வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிற. இந்த பொண்ணு உள்ளே போகிறா இல்லையா, அந்த வீடு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வீட்டு பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கேன்ட்டு வீடியோவில் எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருப்பாளா. அங்கே ஒரு ஆள் ஏதோ பலகையெல்லாம் வெட்டிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்த உடனே இந்த பொண்ணு பக்கத்தில் போயிட்டு அங்கிள் இந்த வீட்டை நீங்கள் ரெனோவேட் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு கேட்க, அந்த பொண்ணு கேட்டுட்டு டக்குன்னு வீடியோ எடுக்கிறதுல தான் பார்த்துக்கிட்டு இருப்பாளா. இவன் திரும்பி பார்த்தது யாருன்னா நம்ம ரேங்கோட ஹஸ்பண்ட். அவன் பார்த்துட்டு இந்த பொண்ணா இவ எதுக்கு இங்கே வந்தான்ட்டு திரும்பி நின்றுக்கிட்டே, ஆமாம் இது ரிப்பேரிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீட்டோட ஓனர் இந்த வீட்டை ஹோட்டலாக மாற்றி அதை ஃபாரினர்ஸ் எல்லாம் இங்கே வருவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ரூம் ரெண்ட்டுக்கு விடுறதா இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு அந்த பொண்ணும், ஓ அப்படியா, ஆனால் நான் இந்த ஓனர் வந்து ரொம்ப உடஞ்சி போயிட்டதாகவும் அவர் ரொம்ப லாஸ் ஆகிட்டதாகவும் நான் கேள்விப்பட்டேனேங்கிறதுக்கு, ஆமாம் ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கங்கிறதுக்காக எல்லா நேரத்துலையும் கஷ்டப்படுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது, நான் அந்த அளவுக்கு ஈஸியாக விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க இந்த பொண்ணு செம்மையாக பயந்து போயிட்டு நீயான்ட்டு அங்கேருந்து ஓடு பார்க்க அவன் பிடிச்சிக்கிறான். கையை பிடிச்சிக்கிட்டே, நீ எதுக்காக இங்கே வந்திருக்க, என்ன விஷயத்துக்காக நீங்கள் வந்திருக்க, எதுக்காக இந்த வீட்டெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க, உன்னை யாரும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக இங்கே அனுப்பி வச்சிருக்காங்களா, அந்த பிம்மருக்கு தான் உன்னை அனுப்பி வச்சிருக்காங்களா அப்படின்ட்டு கேட்க, நானாக தான் வந்தேன், என் கையை வலிக்குது என்னை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துக்க. அவன் பார்த்துட்டு நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு கேட்கறதுக்கு, அதெல்லாம் உன் ஒய்ஃபால தான், உன் ஒய்ஃப் ரேக் வீட்லேயே பர்மனண்டா தங்கிட்டா, நீ தான் இப்போ சரியாயிட்டல்ல, இந்த இவ்வளோ பெரிய வீட்டை ரெனோவேட் பண்ணிக்கிட்டு இருக்க, பிராத்தல் ஹவுஸ்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க, உங்ககிட்ட தான் இப்போ பணம் நிறையா இருக்குல்ல, அவளை போய் பார்த்து அவளை வெளியே அனுப்பி வச்சுக்கலாம்ல, இல்லைன்னா இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுக்க வேண்டியது தானே அப்படின்ட்டு கோவப்படுறதுக்கு, இது ஒன்றும் பிராத்தல் ஹவுஸ்லாம் கிடையாது, இந்த வீட்டை ஃபாரினர்ஸ்க்காக ரெண்ட்டுக்கு விடலான்னு இருக்கும், எதுக்காக இந்த மாதிரி தப்பாலாம் பேசுற, சரி இது பிராத்தல் ஹவுஸ் கிடையாது, ஃபாரினர்ஸ்க்காக நீங்க தங்குறதுக்கு வீடு தான் கட்டுறீங்க, என்னவோ இருந்துட்டு போகட்டும், உங்களுடைய ஒய்ஃபை முதல்ல அங்கேருந்து காலி பண்ணுங்க, என் சிஸ்டர் ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளை மட்டும் கூப்பிட்டு பேசி அவளை வெளியே அனுப்பி வச்சிருங்க, அது மட்டும் போதும் அப்படின்ட்டு அங்கேருந்து போக பார்க்க, அப்போ அந்த பொண்ணுக்கு என்ன ஞாபகம் வந்துச்சோ தெரியல, திரும்பி பார்த்துட்டு உங்களுக்கு 10 பொருத்தமும் பக்காவா இருக்குங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த கெட்டப் ரொம்ப சூட்டபிளா இருக்கு, அப்படியே வில்லேஜ்ல இருக்கிற ஆள் மாதிரியே இருக்கீங்க சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்க்க அவன் இருந்துட்டு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்களேன் அப்படின்ட்டு பக்கத்துல ஏதோ ஒரு கிழங்கு மாதிரி இருக்கு, அதை எடுத்து கையில கொடுத்துட்டு, ஆமாங்க நான் கிராமத்தாளு தான், கிராமத்துல இருந்து நான் எடுத்துட்டு வந்தேன், இதை நீங்க எடுத்துட்டு போறீங்களா அப்படின்ட்டு அந்த பொண்ணு கிண்டல் பண்ணிக்கிட்டே கையில கொடுக்க, அந்த பொண்ணு இதெல்லாம் எனக்கு வேண்டாம் வேண்டான்னு தள்ளிக்கிட்டு இருக்க. அப்ப ஆன்ட்டியோட வாய்ஸ் கேட்குது, ஆன்ட்டி கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. அந்த பொண்ணு அதை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஓடியே போயிடுறா. அடுத்த நாள் ரேங்க் ஹஸ்பண்ட் பிம் வீட்டை தேடி வந்துடுறான். பிம் வீட்டில் வந்துட்டு காலிங் பெல் அழுத்திக்கிட்டு இருக்க. இந்த ரேங்க் தான் உள்ளே இருப்பா போல இருக்கு. அவள் எட்டி பார்க்குறா. அங்கே இவளுடைய ஹஸ்பண்டை பார்த்துட்டு, இவன் எதுக்காக இங்கே வந்தான் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ளேயே ஆனும் வந்துடுறா. அவளும் பார்த்துடுறா. சரி டோரை ஓப்பன் பண்ணலான்ட்டு போக பார்க்க, நீ போகாத நான் போகிறேன்னு சொல்லிட்டு இவ போகுவா. அவன் வந்ததே இவளை வெளியே போகிறதுக்கு சொல்கிறதுக்காக தானே வந்தான். அதனால் டோரை ஓப்பன் பண்ண உடனே அவன் வந்து, எதுக்காக நீங்கள் வந்திருக்க, என்ன விஷயம்னு கேட்குறதுக்கு, நீ எதுக்காக இங்கே முதல்ல இருக்க, இது அடுத்தவங்களுடைய வீட்டில் நீ எதுக்காக இங்கே இருக்கன்னு சொல்லிட்டு அவன் சத்தம் போட ஆரம்பிக்க, நான் அப்படி தான் இருப்பேன், இது என்னுடைய ஃப்ரெண்டோட வீடு, நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறதுக்கு, நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு காலி பண்ணு, நீ இங்கே இருக்கிறது சரிப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு அவள் திட்டி விட்டுறா. நீ மட்டும் பேசாத, ரொம்ப பெரிய பணக்கார மாதிரி என்கிட்ட காட்டிக்கிட்டு டெய்லிக்கு ஒரு காரை கொண்டு வந்து காட்டுறதும், வீடு பெரிய பெரிய வீடாக காட்டுறதும், அப்படி இருந்ததால தான் உன்கிட்ட நம்ம இங்கே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நீ இந்த மாதிரி பண்ணாத இருந்தேன்னா இன்னைக்கு நான் ரெக்கு தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன், இந்த மாதிரி இந்த வீடு என்னதாக தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறா. அது இல்லாத ஒன்னால தான் நான் இப்போ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நல்லா திட்டி விட்டுட்டு உள்ளே போவா. ஆக்சுவலாக இது எல்லாத்தையும் நம்ம ஆனும் கேட்டுட்டு இருந்திருப்பாளா. இவளை பார்த்த உடனே அந்த பொண்ணு அப்படியே அங்கே உள்ள குப்பையெல்லாம் வாரிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ண, இவ போனவ பார்த்துட்டு அவளை பிடிச்சி திட்டி விட்டுறா. இதை எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க கூடாதுங்கிற மாதிரி திட்டி விட்டுறா. அதுக்கப்புறம் நம்ம
பிம்மும் இந்த ரேங்க்கும் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக மால்க்கும் வராங்க. அங்கே திங்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டு இருக்கக்குள்ளேயே இந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, நம்ம பிம் வந்து சொல்லுவா, நான் உனக்காக ஜாப் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். நீ ஜாப் எல்லாம் தேட தேவையில்லை, நான் ஓனர்கிட்ட நான் ஒரு ஜாப்புக்கு நான் கேட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எனக்கு கூடிய சீக்கிரத்துல ஜாப் கிடைக்க போகுது, நீ எனக்காக தேடணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்கிற மாதிரி சொல்ல. சரி, நீ எதை பற்றி சொல்கிற, எந்த உனக்கு ஜாப் கிடைச்சிருக்கு, நீ எதை பற்றி சொல்கிறேன்னு கேட்குறதுக்கு, நான் அது மட்டும் இப்போ உனக்கு சஸ்பென்ஸ், நான் வேலை கிடைச்ச உடனே உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, ரக் தனியாக புக்ஸ் படிச்சுட்டு இருப்பானா, இவ போயிட்டு ரக் முன்னாடி உட்காந்துக்கிட்டு, ரக் நீ அன்னைக்கு ஃபோனில் பேசுனதை நான் கேட்டேன், உனக்கு செக்ரட்டரி தேவைப்படுதுன்னு சொல்கிறல்ல, நான் உனக்கு வந்து செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணுறேன்னு கேட்குறா. அவனுக்கு ஷாக் ஆகிடுது. அப்போ நான் ரூமில் பேசிக்கிட்டு இருந்ததை நீ ஒட்டு கேட்டியாங்கிறதுக்கு, இல்லை நான் ஒட்டெல்லாம் கேட்கல, நான் என்னுடைய ரூம் அங்கே தானே இருக்குது, என்னுடைய ரூமுக்கு போகிறப்போ உன்னோட வாய்ஸ் கேட்டுச்சா, அப்போ தான் நீ ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்ததும் எனக்கு கேட்டுச்சு, அதை வச்சு தான் கேட்குறேன்னு சொல்ல. அதுக்கு ரேக் இருந்துக்கிட்டு, என்னுடைய செக்ரட்டரி தேடுறது என்னுடைய அப்பா தான், என் அப்பாவுடைய கம்பெனியில் தான் நானே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவர் தான் எனக்கு யார் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணணுங்கிறத அவர் தான் டிசைட் பண்ணுவார், ஸோ நான் அதிலலாம் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே நம்ம பிம்மும் அங்கே வந்துடுறாங்க. இவங்க பேசிக்கிறதெல்லாம் அங்கே முன்னாடி நின்று கேட்டுக்கிட்டு இருக்க. இந்த பொண்ணு ப்ளீஸ்னு கெஞ்சிக்கிட்டு இருப்பா, ப்ளீஸ் ரேக் எனக்கு எப்படியாவது வேலை வேணும் அப்படின்ட்டு ரொம்ப கெஞ்சி கொஞ்சிக்கிட்டு இருப்பாள. அவனும் முடியாது, எங்கள் அப்பா தான் டிசைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு வெயிட் பண்ணி பார்த்துட்டு டக்குன்னு இடையில வந்துட்டு, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்னு கேட்கறதுக்கு ரக் சொல்றான், இந்த மாதிரி அவளுக்கு வேலை வேணுமா அதுக்கு கேட்டுட்டு இருக்கா அப்படிங்கிறதுக்கு இந்த பொண்ணு சொல்றான், ஆமா பிம், நான் ரக்கு செக்ரட்டரியா ஒர்க் பண்றதுக்காக ரெக்கமெண்டேஷன் கேட்டுட்டு இருக்கேன், இவன் ரெக்கமெண்டேஷன் பண்ணா எனக்கு ஒர்க் கிடைக்கும் இல்லையா, அதனாலதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நம்ம பிம்க்கு செம்மைய கோவமாகுது. பிம்க்கு நல்லாவே புரியுது, இவ அவளுடைய ஹஸ்பண்ட் கூட ஒட்டி பேச ஆரம்பிக்கிறா, இப்ப ரொம்ப நெருக்கமாக ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நல்லாவே புரியுது. அதனாலதான் அந்த பொண்ணுக்கும் நல்லா கோவம் வருது. இந்த ரேங்க் நம்ம பிம் கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து ஒன்றும் தெரியாத மாதிரி ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி அங்கிருந்து கிளம்பிடுறாளா. அதுக்கப்புறம் நம்ம பிம்ம வந்து பக்கத்துல வந்து உட்கார, ரேங்க் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பானா, நீ உண்மையாலுமே ரேங்க உன்னுடைய செக்ரட்டரியா எடுத்துக்க போறியா, அதுக்காக தான் நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்களான்னு கேட்கறதுக்கு, நானாவது எடுத்துக்கிறதாவது, எங்க அப்பா தான் எனக்காக ஒரு செக்ரட்டரி தேடிக்கிட்டு இருக்காரு, இவளை எங்க அப்பாவை தான் போய் பார்க்க சொல்லியிருக்கேன், உனக்கே தெரியும்ல எங்க அப்பாவை போய் பார்த்தானா என்ன நடக்கும்னு, அவராவது எடுத்துக்கிறதாவது, எனக்கு நம்பிக்கை இருக்கு எங்க அப்பா எடுக்க மாட்டாரு, இவ வேணும்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு. இந்த ரேங்க் அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கும் வந்துடுறா. ரேக்கோடைய ஆஃபீஸ்க்கும் வந்துட்டு அங்கிளையும் மீட் பண்றா. அங்கிளை மீட் பண்ணி இந்த மாதிரி நான் ரேக்கு செக்ரட்டரியா ஒர்க் பண்றதுக்காக கேட்கறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்ல, அது எப்படிமா உனக்கு தெரியும், நாங்க ரேக்க செக்ரட்டரி தேடிட்டு இருக்கோம்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கறதுக்கு, ரேக் தான் சொன்னா, அவன் தான் ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவாளா. அவருக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. கொஞ்சம் முகத்தை திருப்பிக்கிட்டு, முட்டாள் பையனை இவனை எதுக்குடா இங்க அனுப்பி வச்சங்கிற மாதிரி அவர் திட்டிக்கிட்டே இருந்துட்டு ரக் கிட்டையும் பேசுறாரு. என்ன விஷயம்னு கேட்கறதுக்கு அவனுக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. அப்பா, நான் இவளை அனுப்பிடவே இல்லை, இவ்வளவுதான் இங்க வந்து கேட்டுட்டு இருக்கா, நான் ஒரு நாள் போன்ல பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி அப்பா எனக்காக செக்ரட்டரி தேடிட்டு இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டு கிட்ட, அந்த விஷயம் இந்த லூசு எப்படியே ஒட்டி கேட்டுட்டு உங்கள்கிட்ட வந்து ஜாப் கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல அவருக்கு டென்ஷன் ஆகுது. நீ தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுன்னு அவன் வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. ரக்கும் செம்மையா டென்ஷன் ஆயிடுறான். அப்பா, நான் அவளை அனுப்பிடவே இல்லை, இவளை எப்படியாவது இங்க இருந்து காலி பண்ணிடுங்களேன், இவ எனக்கு செக்ரட்டரியெல்லாம் வேண்டாம், இங்க இருந்தா நம்ம கம்பெனிலேயே இவ ஒர்க் பண்ண வந்தானா நம்ம கம்பெனியே நாஸ்தி ஆயிடும், வேண்டாப்பா, நீங்க தான் துரத்தி விட முடியும், ப்ளீஸ்ப்பா, எதையாவது பேசி இவளை துரத்தி விட்டுருங்க அப்படின்ட்டு அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. இந்த ரேங்க் வீட்டை காலி பண்ணுறேன், எனக்கு ஒரு சம்பளம் நல்லா கிடைச்சிச்சுன்னா வீட்டை காலி பண்ணுறேன்னா, அதுக்கப்புறம் ஒரு ஜாப் கிடைச்சா நான் வீட்டை காலி பண்ணிடுறேன்னா, ஆனால் இப்போ இந்த வீட்லேயே பர்மனண்டாக தங்கணுங்கிறதுக்காக இப்போ ரேக்குடைய ஆஃபீஸ்லேயே, அதுவும் அவனுக்கு செக்ரட்டரியாகவே அவன் பக்கத்துலேயே இருக்கணும், அவனை செட்யூஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ இவளை விரட்டுறது ரேக்குடைய அப்பாவோட வேலையாயிடுச்சு. அவர் என்ன பண்ண போறாரு, இவளை விரட்ட போறாரா, இல்லை அவனுக்கு அசிஸ்டண்டா ஜாப் கொடுக்க போறாரா, என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.